போடுவோம். அதே போல இந்த வகுப்பினுடைய ரெக்கார்டையும் நாங்கள் என்ன செய்வோம், குரூப்ல போடுவோம். என்னை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் அனைவரும் என்னைத்தான் கண்டக்ட் பண்ணினீர்கள். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் தான் இருக்கிறது. கடைசி நம்பர் 726, அடுத்த வாட்ஸ்அப் 168 என்கிறது சவுதி வாட்ஸ்அப் நம்பர். இந்த 2 நம்பர்லையும் நீங்கள் எல்லாரும் கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. குரூப்லையும் கூட மெசேஜ் போட்டதும் நான் தான். ஓகே, அடுத்ததாக நம்முடைய கல்வி நிறுவனத்தை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்கிறது. எமது கல்வி நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட, அரசாங்கத்தினால் பதியப்பட்ட ஒரு நிறுவனம். நிறுவனத்தை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்கிறது. எமது நிறுவனம் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சவுதி அரேபியாவில் ரியாத் நகரத்தில் தான் என்ன செய்யப்படுது, இது இயக்கப்படுகிறது என்கிற செய்தியையும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்கிறோம். அதே போன்று எமது நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் MAM அர்ஹம் சார் அவங்க இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அவர்களுடைய தகவல்களை, அவருடைய கான்டாக்ட் நம்பரும் இங்கே தந்திருக்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்க்கலாம் இந்த கற்கை நெறியுடைய நோக்கம். அதாவது தஜ்வீத் சட்டங்களை ஆழமாக கற்றுக் கொடுத்து அல் குர்ஆனை சிறந்த முறையில் இராகமாக ஓத பயிற்றுவித்தல் என்கிற அடிப்படையிலே தான் இந்த கற்கை நெறியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், தயார்படுத்தி இருக்கிறோம். ஓகே, ஆனால் இதுல இருக்கிற இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த கற்கை நெறி முழுவதுமாக வயது வந்த ஆண் பெண்களை மையப்படுத்திய ஒரு கற்கை நெறி. ஆரம்பமாக நான் சொல்லிக் கொள்கிற விடயம் என்னவென்றால், இதில் யாராவது ஹிஃபுல் கிளாஸுக்கு நான் ஜாயின் ஆகி இருக்கிறேன், அல்லது எங்களுடைய பிள்ளைகளை கிளாஸுக்கு போடுறதுக்கு நான் ஜாயின் ஆகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான வகுப்பு எங்களிடம் இருக்கிறது. இந்த வகுப்பு பெரியாக்களுக்கு மட்டும். சின்னாக்களுக்குரிய ஹிஃபுல் கிளாஸ், குர்ஆன் கிளாஸ், அரபிக் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. இந்த வகுப்பு பெரியாக்களுக்கு மாத்திரம். இது எங்களுடைய 15வது கற்கை நெறி, 15வது பேட்ச் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பெரியாக்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம யோசிக்கலாம், அல் குர்ஆனை நாம் ஏன் ஓதணும்? இப்போ நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து அல் குர்ஆனை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தால் நாம் என்ன செஞ்சிடறோம், அவங்கள கொண்டு போயிட்டு குர்ஆன் மதரசாக்கு போட்டு விடுறோம். ஆனால் பெற்றோராகிய நாம் இன்னும் ஓத தெரியாதவர்களாக, அல்லது ஓத தெரிந்தாலும் தஜ்வீத் சட்டங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறோம் என்றால் உண்மையில் இந்த செய்தி ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி. அதனால தான் இதை நாங்கள் ஆன்லைன் வாயிலாக இதை வச்சிருக்கிறோம். அதே போன்று பின்னுக்கு வரும் மற்ற சப்ஜெக்ட் நாம் பேசலாம். ஓகே, முதலாவது நாம் பார்ப்போம். இது வந்து முஸ்லீம்களுடைய ஒரு வேத நூல். அல் குர்ஆன்ங்கிறது முஸ்லீம்களுடைய வேத நூல். ஒவ்வொரு எழுத்தையும் ஓத ஓத 10 நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போன்று நாளை மறுமை நாளில் அல் குர்ஆன் நமக்காக வந்து ஷஃபாத்து செய்யும், இந்த மனிதன் அல் குர்ஆனை ஓதினான் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அல் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுபவர் மறுமை நாளில் சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார். இது ஒரு ஹதீஸ். இப்ப அழகிய முறையில் என்ன, அழகான ராகத்தோட ஓதுறாளா அப்படின்னு பார்த்தோம்னால் தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதுகின்றவர் என்றுதான் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். தஜ்வீதோட அல் குர்ஆனை ஓதுவது வாஜிப் என்று அல் குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் இந்த வகையில் பார்க்க முழு வாழ்க்கை நெறியாக நாம் என்ன செய்யணும், ஆக்கணும் என்கிற காரணங்களை மையமாக வைத்துதான் இந்த கற்கை நெறியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்ப அல் குர்ஆனை நாம ஏன் படிக்கணும் அப்படின்னால் இதான் அதற்குரிய விடைகள். ஓகே, அடுத்தது நமக்கு தெரியும் அல் குர்ஆனை ஓதுறால சிறப்பு. நபியாங்க சொன்னாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல் குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுகின்றவர் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார். இது மிக முக்கியமான ஒரு பாக்கியம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று கஷ்டப்பட்டு ஓதுறாளுக்கு 2 கூலி இருக்குதான். ஒன்று ஓதுறதுக்கும், மற்றது அவர் திக்கிற அந்த கஷ்டத்துக்கும் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், நபி அவங்க சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். எனவே இப்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் இதனை கபூல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இதுவும் கூட புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அடுத்ததாக அல் குர்ஆன அல்லது தஜ்வீத நம்ம 2 கிளாஸ் நம்ம கோல் பண்ணிருக்கிறோம். ஒன்று அல் குர்ஆன், அடுத்தது தஜ்வீதுனா. ஓகே, இப்ப இதை கற்பதற்கான சவால் என்னன்னு கேட்டால் நேரமும் இடமும் தான். இப்ப நம்மட ஊர்கள்ல நம்மட பகுதிகளில் பார்த்தால் பெரியாக்களுக்கான குர்ஆனை ஓதுறதுக்கு தஜ்வீத படிக்கிறதுக்கு போதுமான இடங்களும் இல்லை. சின்னாக்களுக்கு இருக்கிற மாதிரி பெரியாக்களுக்கு குறவு. அதனால தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இதை ஆன்லைன் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல ஒர்க் பண்ற ஆக்களுக்கு போயிட்டு படிக்கிறதுங்கிறதும் ஒரு சிரமம். அதனால தான் ஒரு ஃபிளெக்சிபிள் டைமோட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படியான கற்கை நிறைய வடிவமைச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இதில் 2 கிளாஸ். ஒன்று அல் குர்ஆனை ஓத தெரியாத ஆக்களுக்கான ஒன்று, அடுத்தது ஓத தெரிந்தால் தஜ்வீதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இன்னொரு மெதட். எனவே 2 இதையும் தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இதில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அடுத்தது இதனுடைய சிறப்பம்சங்களை நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இது வயது வந்தவர்களுக்கு மட்டுமான வகுப்பு. 2வது எல்லா கிளாஸும் ஜூமில் தான் நடக்கும். குர்ஆனை ஆரம்பத்தில் இருந்து ஓத பயிற்றுவிக்கப்படும். தஜ்வீத் சட்டங்களும் ஆரம்பத்தில் இருந்து கற்பிக்கப்படும். தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மூலமாக வகுப்புகள் நடைபெறும். அடுத்ததாக இந்த வகுப்பு நேரங்கள் பின்னுக்கு நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். பெண்களாக இருந்தால் காலையும், ஆண்களாக இருந்தால் மாலை நேரம் அல்லது ஃப்ளெக்சிபிள், அவங்க விரும்புகிற நேரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த கிளாஸை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் என்ன செய்வோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் எங்கள் வெப்சைட்டில் நடந்து முடிஞ்ச வகுப்புகளை, அல்லது நான் கிளாஸுக்கு வர இல்லை அல்லது மிஸ் ஆகிட்டு என்று சொன்னால் பழைய வீடியோக்கள், நடந்து முடிந்த வீடியோக்கள் நாங்கள் தருவோம். இப்போ இன்றைக்கு ஒரு கிளாஸ் நடக்குது, நீங்கள் வர இல்லைன்றால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், கிளாஸ் முடிஞ்சதோட எங்கள் வெப்சைட்டில் இந்த வீடியோவை போடுவோம். அவங்க என்ன செய்யலாம், அவங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் மூலமாக எங்களை வெப்சைட்டில் நுழைந்து என்ன செய்யலாம், அந்த நடந்து முடிந்த வகுப்பை பார்க்க முடியும். புக்ஸுகளை டவுன்லோட் பண்ண முடியும். நோட்ஸுகளையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே போன்று ஒவ்வொரு வகுப்பும் ஸ்லைட், பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக என்ன செய்யப்படுது, கற்பிக்கப்படுது. நோட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது அல் குர்ஆனை நன்கு சரளமாக ராகமாக ஓத, தஜ்வீத் சட்டங்களை தெளிவாக விளங்க போதுமான பயிற்சிகள் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். ஒவ்வொருத்தர் மீதும் தனியான கவனங்கள் செலுத்தப்படும். அதே போன்று இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு கற்கை நெறி. ஒரு குறைவான கட்டணம் ஒன்றை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அதே போன்று கற்கை நெறி முடிவில் சான்றிதழ்களும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வகுப்புக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய அந்த டீச்சிங் பேனல் ஆசிரியர் குழாம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்களுக்கு ஆண்கள் தான், பெண்களுக்கு பெண்களை கொண்ட ஒரு செலெக்ஷனை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே வச்சிருக்கிறோம். அனைவருமே நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அனைவரும் பட்டதாரிகள். இந்த துறையில நீண்ட கால அனுபவம் மிக்கவர்களை தான் ஆசிரியர் குழாத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அதே போன்று அல் குர்ஆன் கற்கை நெறியாக இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு காய்தா நூரானியா, இக்ரா குர்ஆன் போன்ற குர்ஆன்களை தான் நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்தி குர்ஆனை ஓதுறதுக்கு பழக்குவோம். அதே நேரம் சின்ன சின்ன சூறாக்கள், கிராத் பயிற்சிகள், தர்பியா வகுப்புகள் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வாரத்தில் 3 நாட்கள் அவங்களுக்கு கிளாஸும் இருக்குது. அதே போன்று தஜ்வீத் பாடநெறியாக இருந்தால் அதுவும் கூட தஜ்வீத் சட்டங்களோட கிராத் பயிற்சிகள். இந்த தஜ்வீத் கற்கை நெறி 4 மாதங்களை கொண்டது. அதே போன்று அதனோடு சேர்த்து அல் குர்ஆன் பயிற்சி வகுப்புகள். இது வாரத்தில் 3 நாட்கள், ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு மணித்தியாலமாக என்ன செய்யும், நடக்கும். அல் குர்ஆன் கிளாஸாக இருந்தால் அது இண்டிவிஜுவல் கிளாஸாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனியே நாங்கள் என்ன செய்வோம், 1-to-1 கிளாஸாக இந்த அல் குர்ஆன் கிளாஸ் இருக்கும். அதுக்கு பின்னால நாங்கள் தஜ்வீத் கற்கை நெறியில என்னென்ன பாடங்களை படித்து கொடுப்போம் என்று சொல்லியான ஹெடிங்களை போட்டிருக்கிறேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் எங்களுடைய இந்த தஜ்வீத், இந்த நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறிகள் சம்பந்தமான தகவல்கள்.
அடுத்ததாக வந்து என்னுடைய நிறுவனத்திலே கற்பிக்கப்படுகின்ற ஏனைய கற்கை நெறிகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல அப்சருல் உலமா இந்தியாக்களுக்கு தெரியும், ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்பு டிகிரி கொடுப்பாங்க. சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆன் ஹிஃபுல் வகுப்புகள், அதே போன்று அல் குர்ஆன் திலாவத்து வகுப்புகளும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். உண்மையில இதுல குறிப்பிட்டு சொல்ல போனால் அல் குர்ஆன் மனன வகுப்பு ஒரு பெரிய ஒரு லெவல்ல 16 ஸ்டாஃபோட அல்ஹம்துலில்லாஹ் சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய வந்துட்டு அல் குர்ஆனையும் முடிக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்றேன். அதுக்கு பிறகு பேசிக் அரபிக், ஸ்போக்கன், டிப்ளமா இன் அரபிக், அல் குர்ஆன் இஜாசா, தௌரத்துல் குர்ஆன், அரபிக் கலிகிராஃபி, அதே போன்று அல் குர்ஆனை டீச் பண்றாங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம், இப்படியான கற்கை நெறிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று எங்களுடைய நிறுவனத்தில் இணைந்து உங்களுக்கு படிப்பதற்கான விருப்பம் இருக்குமாக இருந்தால் இந்த தகவல்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு அனுப்பணும். இதான் உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக என்ன செய்யும் இருக்கும். இது எங்களோட குரூப்லையும் நான் என்ன செய்வேன், ஷேர் பண்ணுவேன், நீங்க பார்த்துக்குள்ள இரும். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க. இதுல தஜ்வீத் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ் கிடையாதுங்களா, தனித்தனியா கத்துக்க முடியாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு கேள்விக்கான பதில் ஒன்று நேரம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்போ நீங்கள் இந்த தகவல்களை ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த தகவல்களை நான் வாட்ஸ்அப்பில் இப்போ என்ன செய்வேன், நான் போடுவேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கட்டண விவரங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் இலங்காக்களாக இருந்தால் 1500 பெர் மந்த், இந்தியனாக இருந்தால் 600, கல்ஃப் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறாக்களுக்கு 100 ரியால், ஏனைய கண்ட்ரிகள் இருக்கிறாக்களுக்கு ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிறாக்களுக்கு $25 நாங்கள் வச்சிருக்கிறோம். இது என்னன்னு கேட்டால் 2 மாதங்களுக்கான கட்டணத்தை மொத்தமாக நீங்கள் செலுத்தணும். எங்கள்கிட்ட புக்ஸுக்கான பேமெண்ட் இல்லை, சேர்வு கட்டணம் அட்மிஷன் ஃபீங்கிற ஒன்று இல்லை, எங்கள்கிட்ட மந்த்லி பேமெண்ட் மட்டும்தான். எனவே தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் ஆகக்குள்ள இப்போ தஜ்வீத் 4 மந்த் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னால் 2 மந்த்துக்கான கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் 3வது மாதம் 4வது மாதம் ஆகிய கட்டணங்களை நீங்கள் செலுத்த முடியும். இதில் நீங்கள் யோசிக்கலாம், இப்போ கல்ஃப் ஆக்கள் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் 100 ரியால் போட்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு பெட்சில் நாங்கள் ஒரு 15 பேரை தான் டார்கெட் பண்ணுறோம். இப்போ நம்ம குரூப்பில் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லையும் 26 பேர் வந்திருக்கிறாங்க. எங்களோட டார்கெட் வந்துட்டு ஒரு 15 பேர் இருந்தால் ஒரு வகுப்பு நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் கல்ஃபில் இருந்து அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரியான ஆட்கள் தான் வருவாங்க. இப்ப இந்த அமௌண்ட் என்னத்துக்குன்னு கேட்டால் அவங்களும் இலங்கை இந்த அமௌண்ட்டை கட்ட போனால் அவங்களுமே இந்த இந்தியா ஸ்ரீலங்கா அமௌண்ட்டை கட்ட போனால் இந்த கிளாஸை கொண்டு போக முடியாது. அடுத்தது இந்த அமௌண்ட் ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான். இப்போ ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்துட்டு படிப்பதாக இருந்தால் அங்கும் கூட இதே மாதிரியான கட்டணங்கள் தான் இருக்குது. அடுத்தது வந்து அவங்க படிக்கிறதுனால அவங்களும் படிக்கிறாங்க, இங்க படிக்கிறாக்களுக்கும் சப்போர்ட்டிங் ஒன்று கொடுக்குறாங்க. அதனால மத்தாக்களுடைய துவாவும் அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நாங்கள் இப்படியான ஒரு ஃபீஸ் கேட்டகரி தான் வச்சிருக்கிறோம். இதை நீங்களும் இதை பொருந்திக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஒன்று வந்து நீங்க பார்க்கலாம், இந்த கட்டணங்களை வந்து 4 மாதத்தைக்கும் மொத்தமாக நீங்க சேர்த்து காட்டினீங்க என்றால் உங்களுக்கான சலுகைகளும் இருக்குது. இப்ப 6000 ரூபாய் வருகின்ற இடத்துல 5000 ரூபாய் தான் வரும். இந்தியனாக இருந்தால் 2400 வருகிற இடத்துல 2000 தான் வரும். அதே போன்று இப்ப கல்ஃப்ல இருக்கிறாக்கள் இப்ப 2 மந்த்துக்கு 200, 3 மந்த் என்று வரக்குள்ள 300 தான் வரும். அப்ப இந்த மாதிரியான கட்டண விவரங்களையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இங்க போட்டிருக்கிறோம், நீங்க பார்த்து கொள்ள முடியும். ஆரம்பத்துல 2 மாதங்களுக்கான கட்டணத்தை நீங்க என்ன செய்யணும், மொத்தமாக பே பண்ண வேணும். அடுத்தது கிளாஸ் டைம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன், சண்டே டியூஸ்டே வெனிஸ்டே டைம் வந்து நீங்க காலையிலயோ மாலையிலயோ விரும்பிய டைமை நீங்க தரலாம். வகுப்பு இன்ஷா அல்லாஹ் 11ஆம் மாசம் 11ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இன்னொரு
1 வீக்கால கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள உங்களோட கட்டணத்தை நீங்க செலுத்தி வகுப்புல நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். அடுத்தது பெண்களாக இருந்தால் அவங்க டைம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே கிளாஸ் டைம் இருக்குது. இலங்கை இந்திய டைம் 9:30 காலையிலையா, 9:30 10:30. அது சவுதி நேரமாக இருந்தால் 7 to 8 இருக்கும். அவங்களோட வகுப்பும் 11ஆம் மாதம் 11ஆம் தேதி நவம்பர் 11 டியூஸ்டே இன்னொரு 1 வீக்கால என்ன செய்யும், கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்தது கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் சொல்லாஹி வரகாத். தஜ்வீத் கிளாஸ் தனித்தனியா கத்துக்க முடியாதா? இண்டிவிஜுவல் கிளாஸ் இருக்குங்களா? தஜ்வீத் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது தியரிகளோடு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒவ்வொரு பொதுவாக படிச்சு கொடுப்போம். நாங்க படிச்சு கொடுத்துட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரையும் ஓத செல்வோம். இப்போ குர்ஆன் கிளாஸ் மாதிரி இதை நாம் எதிர்பார்க்க இயலாது. இப்போ குர்ஆன் கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் உரிய இதுகள் இருக்கும். தஜ்வீதை நாம் பொதுவாக தான் படிச்சு கொடுக்கலாம். ஒரு வகுப்புல 5-6 பேர் இருந்தால் மொத்தமாக படிச்சு கொடுத்துட்டு நாம் என்ன செய்யலாம், தேவைன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் கிளாஸுகளை நம்ம தனியாக யோசிக்கலாம். ஆனால் படிச்சு கொடுக்க போகல தியரி ஒன்று தானே, எல்லாருக்கும் அது புரியத்தானே வேணும். ஒரே சப்ஜெக்ட் அடுத்தாள் படிச்சு கொடுக்கறத விட ஒன் ஷாட்டா நாங்கள் அதை படிச்சு கொடுப்போம் தஜ்வீது. அப்ப இண்டிவிஜுவல் இல்ல குரூப்ல தான் ஜாயின் பண்ணிக்கணுமா தஜ்வீதுக்கு? எஸ் எஸ். இது டெமோ கிளாஸ் ஏதாவது கொடுப்பீங்களா, இல்ல அமௌண்ட் பே பண்ணணும் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அமௌண்ட் பே பண்ணதோட நாங்கள் என்ன செய்வோம், கிளாஸ் இது பண்ணுவோம். உங்களுக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபை இல்லை என்றால் நாங்கள் சிலையை ரிட்டர்ன் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. இல்ல அதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸ் எதுவும் எடுக்க மாட்டீங்களா? ஒரு கிளாஸ் மட்டுமாவது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, ஒரு கிளாஸ் நாங்க எடுக்கிறோம், பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்தாலும் அதுல நீங்க ஒரு கிளாஸை வச்சு நீங்க முடிவு எடுக்க இயலாது. இது எப்படி இருக்கும், இப்ப ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. ரைட்டா? இப்ப ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரியான. இப்ப முதலாவது அறிமுக கிளாஸுங்க, முதலாவது கிளாஸ்ல எல்லார பேரும் அறிமுகம் செய்வோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க என்பதை பார்ப்போம். அதுக்கு பின்னால்தான் கிளாஸ் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப முதலாவது கிளாஸ் நீங்க வந்தீங்க என்றால் அந்த கிளாஸ்ல நாங்க என்ன படிச்சு கொடுக்க போறோம், ஒன்றும் இல்லை. 2ஆம் கிளாஸ்லாம் படிக்க போறோம், என்ன அப்படித்தானே? ஓகே சார், பட் நீங்க இல்ல 1 செகண்ட். இப்போ நீங்க இந்த டெமோ கிளாஸ் இப்போ இன்னைக்கு எடுக்கிறீங்க இல்லையா? இது டெமோ கிளாஸ்ன்றதை விட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இதே மாதிரி நீங்க டெமோ கிளாஸ் வந்துட்டு அந்த வீக்லி 3 டேஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த 3 டேஸ் மட்டும் எங்களுக்கு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அச்சா ஓகே, கண்டினியூ பண்ணா எங்க நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஓகே சரி. இப்போ நாங்க பொதுவா அமௌண்ட பே பண்ணிட்டோம்னா அதனால தான் சொல்றோம், நம்பி பே பண்ணுவோம். ஓகே ஓகே, நீங்க நம்பி பே பண்றீங்க. இப்போ அதான் நான் சொல்றேனே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி நாங்க உங்கள்ட்ட பேமெண்ட் ரிட்டர்ன் பண்றோமே, அப்படியோ? அது நாங்க நம்பிக்கையா நாங்க எதிர்பார்க்க முடியாது. கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா தைரியமா நாங்க கட்டிடுவோம். நாங்க திரும்பி கேட்கறதுக்கு வேலையே இருக்காது. சரி ஓகே, இனி வர காலங்களில் நாங்க அப்படி யோசிக்கிறோம். ஓகே, நல்ல உங்களோட கருத்து நல்ல. நாங்க அதை யோசிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் நாங்க ஃப்ரீயா செய்யறோம், எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இனி வர காலங்கள்ல நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே, வேற கேள்வி இருந்தா கேட்கலாம். அடுத்தது ஜெனிஃபர், நீங்க ஒரு சட்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க. நீங்க குர்ஆன் கிளாஸ் தான் நீங்க பேசிக்கொண்டீங்க, அது 1 to 1 தான். குர்ஆன் கிளாஸ் 1 to 1, தஜ்வீத் கிளாஸ் தான் குரூப் கிளாஸா இருக்கும். ஓகே, வேற இப்போ 4 மாதத்துக்கு பே பண்ணணும்னா 2000 அமௌண்ட்டை உடனே பே பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட்? எஸ், பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம். உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இல்லைன்னா 1200 பே பண்ணா அடுத்தது 2200 பே பண்ணணும். சரி, நீங்க டெமோ கிளாஸ் மட்டும் ஒரு கிளாஸாவது எடுங்க, நாங்க அதுக்கப்புறம் 2000 கூட பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க பாப்போம். நீங்க உங்களோட பேரை சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க, இன்னைக்கு பாப்போம். உங்களோட குரூப்லயே நான் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய தகவல்களும் இந்த கிளாஸோட ஸ்லைடும் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ள இயலும். பெண்களுக்கு இரவு 7 மணிக்கு கிளாஸ் நடக்குமா?
இல்ல இது வந்துட்டு பெண்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற டைம், அதனால மார்னிங் டைம் போட்டிருக்கிறோம். இந்த வேக் பண்ற பெண்களுக்கு அந்த டைம் கஷ்டம் தானே, அதனால நைட் ஓகே, டைம். சரி. உங்களோட உங்களோட ரீசனை சொல்லி மெசேஜ் போடுங்க. நான் வேற ஆப்ஷனை யோசிக்கிறேன். பிரச்சனையே இல்லை. நம்ம உங்களுக்கு செப்பரேட்டா நம்ம என்ன செய்யலாம், வேற ஒரு டியூட்டர் நம்ம ஏற்பாடு செய்யலாம். நோ இஷ்யூ. நீங்க தஜ்வீதுக்கு இண்டிவிஜுவலா எடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் இண்டிவிஜுவல் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நீங்க மெசேஜ் போடுங்க, நான் பார்ப்போம். உங்களோட சரி. ரீசனை சொல்லி போடுங்க, நான் ஏற்பாடு பார்க்குறேன். நோ இஷ்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பேசிக்கா கற்றுக் கொடுக்குறது நூறானி காயிதாவை நீங்க எடுக்கிறீங்க, தாலீம் குர்ஆன் எடுக்கிறீங்களா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் தாலீம் குர்ஆன், அதே போன்று உலகளாவிய ரீதியில் இருக்கிற குர்ஆனை பார்த்தால் அதுல ஒன்று. நீங்க இந்தியாவா ஸ்ரீலங்காவா? நீங்க ஸ்ரீலங்கா நினைக்கிறேன் நான். ஓ எஸ், ஓகே. சரி. ஸ்ரீலங்கா தெரியும் தெரியும். ஓகே. என்னண்டா தாலீம் குர்ஆன் ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. தாலீம் குர்ஆனாக இருந்தாலும் சரி, அதே நேரம் காயிதா நூரானியா, இக்ரா குர்ஆன், இது எல்லாமே ஒரே குர்ஆன் தான். உலகளாவிய ரீதியில இல்ல பிரபலியமாக இருக்கிறது இந்த காயிதா நூரானியா தான். அடுத்தது வந்து இக்ரா குர்ஆன் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்குது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல தான் இந்த தாலீம் குர்ஆன் இருக்குது. எதுவாக இல்ல இருந்தாலும் அந்த இல்ல இந்த மெத்தட்டை பார்க்கும்போது தாலீம் குர்ஆன் கொஞ்சம் ஈஸி ஆகிக்குது, நூறானி காயிதா வந்து கஷ்டமாகிக்குது பிடிச்சு கொள்றதுக்கு. நீங்க ரெண்டு குர்ஆனையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்களா? ஓ இல்ல ஏன்னா நீங்க இலங்கையில அப்படியோ பயிற்றுவிக்கப்பட்டு வந்ததுனால உங்களுக்கு அது லேசா விளங்குன்னு நினைக்கிறேன் நான். ஓ இல்ல அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த குருவானா ஓகேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நோ இஷ்யூ. இப்ப இலங்கையில நல்ல ரீச்சான குருவானா இத்தாலியன் குருவான், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா எங்கள்கிட்ட நாங்க பொதுவாகவே 2 தான் கொடுக்குறோம். அது 1-to-1 கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு அந்த குருவானா இருக்கினால் அதை கைட் பண்ணலாம், பிரச்சனை இல்லையே. இப்ப குர்ஆன் கிளாஸ் நூறானி நாங்க காயிதாவோட அந்த தொடரான அந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் அவசர அவசரமா போறதுனால பிடிச்சு கொள்ள இல்ல இல்ல கஷ்டமாகிக்குது. அவசரமா போறதா இல்ல. அது குர்ஆனுக்குரிய மெதட் அதெல்லாம் இருக்குது. குர்ஆன்ட ஃபண்ட் எப்படியோ அதே ஃபண்டு தான் காயிதா நூரானியோட ஃபண்ட். நீங்க காயிதா நூரானியை கஷ்டப்பட்டுனாலும் கூட பிடிச்சிங்கன்னால் குர்ஆனை ஒரு மிச்சம் லேசி அடிக்குமா உங்களுக்கு. நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க. தாலீம் குர்ஆன்ட ஃபண்டுக்கும், அதாவது எழுத்து ஸ்டைலுக்கும் குர்ஆன்ட ஸ்டைலுக்கும் ரொம்பவே வித்தியாசம். ரொம்பவே வித்தியாசம். நீங்க பாருங்க, ஹரக்கத்துல இருந்து எழுத்துகள்ல இருந்து ரொம்ப வித்தியாசம். நீங்க பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு தான் சாட்டிஸ்ஃபைண்டா பிரச்சனை இல்லை. 1-to-1 கிளாஸ் தானே. மத்தாக்களுக்கு நாங்க மத்த குர்ஆன் எடுக்கிற மாதிரி உங்களுக்கும் கூட குர்ஆன் எடுக்கிறோம், பிரச்சனை இல்லை, செய்யலாம். ஓகே. தஜ்வீது முறை அப்படிங்கிறது கட்டாயமா கத்துக்கணுமா, இல்ல நம்ம நார்மலாவே ஓதலாமா குரானு? இல்ல, தஜ்வீதுங்கிறது வந்து இப்ப நம்ம குர்ஆனை ஓதுறோம். இப்ப குர்ஆனை நாம நம்முடைய ஸ்டைலுக்கு நாம என்ன செய்யறோம், அல் குர்ஆனை ஓதுறோம். ஆனால் ஒரு சரியான ஒரு வே ஒன்று இருக்குமே. தஜ்வீதுனா என்னென்றால் ஒவ்வொரு எழுத்துகளையும் எங்கெங்க வெளியாக்கணும், ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன ரூலை கொடுக்கணும் என்பதை கொடுத்து ஓதுறது தான் தஜ்வீத் என்று சொல்றோம். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தஜ்வீதோட நாம கட்டாயம் ஓதணும், அதை ஓதலாம். பெரிய ஒரு கஷ்டமான இது ஒன்று இல்லை, செய்யலாம். இல்ல தஜ்வீது முறைங்கிறது கட்டாயமா முஸ்லிம்ஸ் கத்துக்கிட்டு தான் ஓதணுமா, இல்ல நான் சாதாரணமா குரான் ஓதலாமான்னு கேக்குறேன். இல்ல, சாதாரணமா ஓதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப ஸ்டார்டிங்ல ஓதிவிட்டு தான் தஜ்வீதை படிக்கலாம். ரெக்டா தஜ்வீதை படிச்சுட்டு ஓதுறது இல்ல. சாதாரணமா குர்ஆனை ரீட் பண்ண தெரிஞ்சால்தான் தஜ்வீது கிட்ட போகலாம். அப்ப சாதாரணமா ஓதுறது பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுதானே ஓணும். அதானே முழுமையான முறை. அப்போ தஜ்வீது முறையில கத்துக்கிறது தான் முழுமையான முறைன்னு சொல்றீங்க குர்ஆன் ஓதுவதற்கு? சரி. இதுல இந்த எழுத்துக்கள உச்சரிப்பு வந்து தனிப்பட்ட ரீதியாக பயிற்சி தரப்படுமா? ரீடிங்ல சில கிளாஸ்ல அப்படி வரும் உங்களுக்கு. இப்போ லேடிஸ் தானே, நீங்க பொதுவாக படிச்சு தந்துட்டு சில ப்ராக்டிக்கல் செஷன் சில வைப்பாங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட உச்சரிப்புகளை சரி செய்வதற்கு அப்படியான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ், ப்ராக்டிக்கல் கிளாஸ்கள் அப்படி இருக்கும், தனிப்பட்ட முறையில் இருக்கும். அடுத்தது நீங்க வந்து இன்னொன்னு யோசிக்கலாம். நீங்க அந்த தனிப்பட்ட கிளாஸ் என்பதற்கு அப்பால குரூப்பா இருந்து நீங்க படிக்கிற நேரத்துல ஒரு ஆள்ல பிழை இன்னொரு ஆள் விடாமல் இருப்பதற்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியாது.
ஒரு ஆள் இலங்கையில இருக்கிறாங்க, ஒரு ஆள் இந்தியாவுல இருக்கிறாங்க, யாருன்னு தெரியாது, பேசப்படவும் இல்லை 2 பேருமே. கிளாஸ்ல இருக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஓதும் பொழுது அடுத்தவர் அந்த பிழை அவருக்கு வராமலே பாதுகாக்கலாம். புரியுது நான் சொல்றது? இப்ப உங்களுடைய அது உச்சரிப்பை சரி செய்ய போகக்குள்ள அடுத்த ஆளையும் முட்டவா கிளியர் ஆயிரும். அந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அந்த குரூப் கிளாஸ்கள்ல. அதே நேரம் நாங்க உச்சரிக்கிறது ஓதுறது சரியா பிள்ளையான்னு சொல்றது எங்களுக்கு தெரியாதானே. அப்படி ஒரு மொழிமா நேரடியா மொழிமா இருக்கிறாங்க தானே, கரெக்ட் பண்ணுவாங்களே, இது சரி இது பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைண்டா சொல்லி தருவாங்களே. அதான் அப்படி இண்டிவிஜுவலா சொல்லி தருவாங்க கிளாஸ்ல. ம் அது தனி கிளாஸா இருந்ததுன்னா நாங்க டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் நாள் சீக்கிரமா நிறைய கத்துக்க முடியும்ல. ஏன்னா குரூப்லன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்த்து ஓத வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்கும். அதனாலதான் நாங்க தனி கிளாஸ் கேட்கறது. ப்ராக்டிக்கல் நல்லா செய்வோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட வகுப்புகளை செய்வோம், தியரிகளை படிச்சு கொடுக்கக்குள்ள எல்லாரையும் வச்சு ஒன்றா தான் படிச்சு கொடுப்போம். ஓகே வர இப்போ நம்ம 3 கிளாஸ் வச்சிருக்கிறோம். அதில் ஒரு கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக வைக்கலாம். அவரை நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ட்ரைனிங் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை, அப்படி செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ தியரியில படிச்ச மாதிரியும் இருக்கும், குரூப்பாக இருந்து நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கும் சில பயிற்சிகள் தருவாங்க, ஓதி அனுப்ப சொல்லி அதை அதை திருத்தி மூலியமா அனுப்புவாங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்க டெமோ கிளாஸ் மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்துடுங்க, நாங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஒரு ½ அன் ஹவர் எடுத்தா கூட போதும், டெமோ கிளாஸ் மட்டுமாவது. சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் சொல்லுங்க. இந்த சரளமா ஓதி முடிஞ்சவங்களுக்கு தான் தஜ்வீத் சொல்லி கொடுப்பீங்க அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 2 ஒன் ஷாட்ல கொண்டு போற மாதிரியும் யோசிக்கிறோம். அப்படிதான் நாங்க கொண்டு போறது வளமையா. குர்ஆனை இதை கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்காமலுக்கு அதோடு சேர்த்து சில இதுகளை கொண்டு போற மாதிரியும் இருக்கும். பிரச்சனை இல்லை. இல்ல கொஞ்சம் ஓத தெரிஞ்சவங்களுக்கு ஓ அவங்க எஸ், அவங்க ஓதலை இது பண்ணி கொண்டு போகக்குள்ளேயே நாம என்ன செய்யலாம், தஜ்வீதை கொடுக்குறோம். தஜ்வீதையும் கொண்டு போகலாம். ஓ சரி 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 சரி. அது ஏன்னா பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஓத தெரியும், அப்போ தஜ்வீத் கொஞ்சம் படிச்சு கொள்றதுக்கு தான். அப்போ எல்லாரையும் இந்த மொத்தமாகவே செய்யும்போது கொஞ்சம் சிக்கலாகி அவங்க ஓதி முடிக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமோன்னு ஒரு அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதான். எஸ் எஸ். ஓகே, இது பண்ணலாம். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே. என்னைய பொறுத்த மட்டும் நைட் டைம் தான் ஏலும். அப்படி அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தர இயலுமா மொழிமாவை வச்சு? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க மெசேஜ் போடுங்க நான் இது பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி. உங்களுக்கா சொன்னேன், நான் யாருக்கா சொன்னேனே? அதாவது உங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பர்ல நாங்க மெசேஜ் பண்ணணும் இந்த இண்டிவிஜுவல் கிளாஸ்க்கு கேட்கறதுக்குலாம்? நான் குரூப்ல மெசேஜ் ஒன்று போட்டேன், பாத்தீங்களா? இப்ப இல்ல குரூப்ல தான் நாங்க ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. இல்ல அதே நம்பரை கிளிக் பண்ணீங்க என்றால் பிரைவேட் chat காட்டுமே. சரி, இப்ப நான் உங்களுக்கு இப்ப இந்த நம்பரை நான் போடுறேன் பாருங்க.
அதை நீ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த இது வருமே உங்களுக்கு. சரி. ஓகே, ஒரு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிளாஸ் இது? 1 எது? ஹவர் ஆஃப் அன் ஹவர் எடுப்பீங்களா? இந்த தஜ்வீத் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? ஆனா அதை தாண்டி தான் போகும். 1 ஹவர்ல முடிக்கிறது என்பதா இல்ல, அதை தாண்டி தான் போகும். ஒரு டைம் ஒன்று போடணும் என்பதற்காக வேண்டி 1 ஹவர் போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல பார்த்தேன் தஜ்வீத் 1 ஹவர் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா மெம்பர்ஸ் நிறைய பேர் ஒரு 38 பேர் கிட்ட 36 பேர் சம்திங் சேர்த்துட்டாங்க. 1 ஹவர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 1 ஹவர்ல எல்லாரையும் சபக் கேக்குறாங்க, பாடம் கேக்குறாங்கன்னாக்கா 1 ஹவர்ல எல்லாரும் சொல்ல முடியாது. சோ அது எப்படியோ சொல்றாங்க. எல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு 5-6 மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா 1-2 கரெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இல்ல, இது நாங்க 15 பேர் மேல எடுக்க மாட்டோம். 15 ஒரு பேருக்கு மேல குரூப்ல நாங்க எடுக்க மாட்டோம். எஸ். அப்படி இல்லைன்னா 2 குரூப்பா நீங்க போட்டுப்பீங்க இல்லையா? ஓ, இல்ல அந்த அளவு அப்படிதான் போடுவோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்தாலே எங்களுக்கு காணும். நான் கூடுதலா யோசிக்கல. இந்த பெச்சை முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த பெட்சை போடலாம். இன்ஷாஅல்லாஹ். இது ஓவரால் 1 இயர் கோர்ஸா? இல்ல 4 months. இது 4 எங்கட 15வது பேட்ச். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே. இன்ஷாஅல்லாஹ். ஓகே பை. ஓகே ஓகே. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லையா நாம் என்ன செய்யலாம், முடிச்சு கொள்ளலாம். அதே போல உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையிலையும் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம், பிரச்சனை இல்லை. கிளம்பலாமா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? ஓகே, நல்ல இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம் நாம. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த கிளாஸ்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 1 வீக் டைம் இருக்குது, நீங்க பே பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.